அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எங்களுடைய உருது பாடத்துடன் இணைந்திருக்கக்கூடிய கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்று உருது காயிதா உடைய பாடத்தை நான் உங்களுக்கு பலகையில் எழுதியிருக்கின்றேன். பலகையில் இருக்கக்கூடிய நிலைமையில் அதனை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் வாருங்கள் நாங்கள் பாடத்தின் பக்கம் செல்வோம். வரிசை கிரமமாக வந்த பாடத்தின் அடுத்த கட்டம் தான் கர்த்தா. கர்த்தா செய்கிறான், கர்த்தா செய்கிறான். அடுத்தது குர்தா. குர்தா என்றால் எங்களுக்கு தெரியும், இந்தியாவில் பாகிஸ்தானில் அணிவாங்க ஷல்வார் போன்ற ஒரு கிட், அதற்கு நாம் குர்தா என்று சொல்லுவோம். அடுத்து கித்னா. கித்னா எத்தனை என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். கித்னா எவ்வளவு, எத்தனை என்று கேட்கிறதுக்கு கித்னா என்ற வார்த்தையை பாவிப்போம். தஹ்தி. தஹ்தி என்றால் பலகை. பொதுவாக இதை போன்ற பலகைக்கும் நாம் தஹ்தி என்று சொல்லுவோம். கரும் பலகைக்கு தஹ்தேசியா என்று சொல்வார்கள். தஹ்தேசியா. தஹ்த் என்றால் பலகை, சியா என்றால் கருப்பு. அந்த வகையில் கரும்பலகை என்று கூறுவார்கள். பொதுவாக தஹ்தி எனும் பொழுது பலகை. அடுத்தது கிந்தி. கிந்தி என்றால் எண்ணிக்கை. எங்களுக்கு தெரியும், எண்கள் கிந்தி 1, 2, 3 என்று எண்ணுவதற்கு கூறுவோம். அடுத்தது ஜித்னி. ஜித்னி எவ்வளவு, ஜித்னி எவ்வளவு. குண்டி. குண்டி என்றால் எங்களுடைய சட்டையில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய பட்டன், அதற்கு நாம் குண்டி என்று கூறுவோம். பந்தே அடியார்கள். பந்தா உடைய பன்மை தான் பந்தே அடியார்கள். கித்னே எவ்வளவு, கித்னா எவ்வளவு. அதே போன்று பன்மையுடைய நிலைமையில் கித்னே எவ்வளவு. குருதே. குருதே என்றால் ஈரல், அதாவது ஆட்டீரல், மாட்டீரல், இது போன்ற ஈரல்களுக்கு நாம் குருதே என்று கூறுவோம். ரஹ்மத். ரஹ்மத் கருணை, அருட்கொடை. இதனுடைய பன்மை ரஹ்மத்தே என்று வரும். மஸ்ஜித். மஸ்ஜித் பள்ளிவாசல், மஸ்ஜிதே என்று பன்மை வரும். பக்டட். பக்டட் என்றால் வேகமாக, பக்டட் வேகமாக. ஹித்மத். ஹித்மத் பணிவிடை, எங்களுக்கு தெரியும். கில்கில். கில்கில் குருவிக்கு சொல்வார்கள், கில்கில் குருவி. பில்குல் முற்றிலும், பில்குல் முற்றிலும். முகுதர். முகுதர் என்றால் பயிற்சி கருவி. பொதுவாக நாங்கள் வெயிட் லிஃப்டிங் பண்றதுக்கு பல கருவிகளை பாவிப்போம். எனவே அப்படியான கருவிக்குத்தான் நாம் முகுதருவோம், பயிற்சி கருவி. முஷ்கில். முஷ்கில் என்றால் கஷ்டம், சிரமம் என்ற கருத்து. புல்புல். புல்புல் என்றால் இராப்பாடி, இராப்பாடி. பக்கடோ பிடியுங்கள். பக்கடுனா பக்கட், பக்கடோ. பக்கடுனா பிடித்தல், பக்கட் பிடி, பக்கடோ பிடியுங்கள். பில்கோ. பில்கோ என்றால் தளறு, அதாவது மனம் தளறுகிறது, அதே மாதிரி சினுங்கிறது. இவைகள் அனைத்துக்கும் நாங்கள் பில்கோ என்று சொல்வோம். பில்கோ அதாவது பிலக். பிலக் என்று சொல்றது ஏங்கி, ஏங்கி என்று சொல்வார்கள். பொதுவாக பில்கோ என்கிறது தளறு என்ற கருத்து. குடுகோ உருக்கிப்பார், அதாவது நாம் கண்களினால் உருக்கி பார்ப்போம், அதற்கு குடுகோ என்று சொல்வோம். உக்கடோ. உக்கடோ என்றால் குந்தி உட்காரு. உக்கடோ குந்தி உட்காரு. தம்பு கூடாரம். தம்பு டென்ட், கூடாரம். ஹிந்து இந்துக்கள், அதாவது முஸ்லிம்கள், இந்துக்கள், ஹிந்து.
குர்தா பெஹன்லோ, குர்தா பெஹன்லோ. இங்கே குர்தா வந்திருக்கிறது, அதற்கேற்ப வசனம் வந்திருக்கிறது. குர்தா பெஹன்லோ, குர்தாவை அணிந்து கொள். தஹ்தி தோலா, பலகையை கழுவி கொண்டு வா. தஹ்தி தோ, பலகையை கழுவு, லா கொண்டு வா. தஹ்தி தோலா, பலகையை கழுவி கொண்டு வா. தின் கித்னா சடா ஹே, தின் கித்னா சடா, இது ஒரு ஆச்சரியமாக கேட்கிறது. தின் கித்னா சடா, பகல் எவ்வளவு ஏறி உள்ளது. தின் கித்னா சடா, பகல் எவ்வளவு பகலாகி உள்ளது, எவ்வளவு பகல் நேரமாக இருக்கிறது. இதனுடைய நேரடி கருத்து தின் என்றால் பகல், கித்னா எவ்வளவு, சடா ஏறி உள்ளது என்ற கருத்து. அப்படின்னா எவ்வளவு பகலாகி உள்ளது. உக்கடோ நபேட்டோ, உக்கடோ நபேட்டோ, குந்தி உட்காராதே, குந்தி உட்காராதே. அடுத்து முகுதர் உட்டாலா, முகுதர் உட்டாலா. முகுதர் என்றால் பயிற்சி கருவி, உட்டாலா சுமந்து வா. முகுதர் உட்டாலா, பயிற்சி கருவியை சுமந்து வா. ஏ தோ முஷ்கில் ஹே, ஏ தோ முஷ்கில் ஹே, இதுவோ கஷ்டமாக இருக்கிறது. ஏ தோ முஷ்கில் ஹே, குருதே கித்னே கே லியே, ஈரல் எவ்வளவுக்கு. அப்படின்னா ஈரல் எவ்வளவுக்கு வாங்கினாய், எவ்வளவுக்கு ஈரல், ஈரல் எவ்வளவுக்கு. புல்புல் கோ நபக்கடோ, இராப்பாடியை பிடிக்காதே. புல்புல் கோ, இராப்பாடியை, நபக்கடோ பிடிக்காதே. கைசி கில்கில் மச் ரஹி ஹே, எவ்வாறு குருவி அல்லது பறவை சப்தமிடுகிறது. மச் ரஹி ஹே என்றால் சத்தமிடுகிறது. எனவே இந்த வார்த்தைகளோட சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு பகுதி பாடத்தில் இருக்குது. அதனை நாம் அடுத்த பாடத்தில் கற்றுக்கொள்வோம். ஹுதா ஹாஃபிஸ்.